கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம், நாம் யார் நம்மை நேசிப்பார் என்று எதிர்பார்க்கிறோமோ அவர்கள் நம்மை நேசிக்காமல் போகும்போது, இல்லை என்றால் இவர்களிடத்திலே நான் இந்த அன்பை எதிர்பார்க்கிறேன், அந்த அன்பை நான் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு சூழல் ஏற்படும் போது நமக்கு அந்த ஏமாற்றம் வரும். ஆனால் கடவுளுடைய அன்பு ஒருபோதும் மாறாதது என்று எரேமியா 3:1 நாம் வாசிக்கிறோம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படுமல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ என்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பலவிதமான எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கிறோம். கடந்த அதிகாரத்துல ஒரு பெண் தன்னுடைய ஆபரணத்தை மறப்பாளோ, அதே போல இங்கே தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்து தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து, குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் அந்நிய புருஷனுக்கு மனைவியானாள், வேறொரு நபருக்கு மனைவியாக சென்ற ஒரு பெண்மணி. அவள் திரும்ப வர வேண்டும் என்று விரும்பினாலும் அவளுடைய கணவன் அவனை ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய் இருப்பான். இந்த ஒரு உதாரணத்தை தான் பயன்படுத்துறாரு. குறிப்பாக திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு துரோகம் செய்தாலோ, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்தாலோ அது ஒரு மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது. கிறிஸ்தவ உலகத்தில் மட்டுமல்லாமல் அவிசுவாச உலகத்திலும் அதை மிகப்பெரிய ஒரு தீமையாக மனிதர்கள் பார்க்கிறார்கள். தன் கணவனுக்கோ மனைவிக்கோ செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இது. ஒரு கணவனுக்கு மனைவி செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அவனை விட்டுவிட்டு வேறொருவனோடு சேர்வது. இல்லை என்றால் ஒரு மனைவிக்கு கணவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தன் மனைவியை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணோடு சேருவது. இது சில திருமண உறவுகளிலே மன்னிக்க முடியாத ஒரு பாவமாக இருக்கிறது. அதே போல இப்படி தவறு செய்தவர்கள் திரும்ப வந்தாலும் அது அந்த திருமண வாழ்க்கையை பெரிய அளவிலே பாதித்து விடுகிறது. அந்த காயம் பாதிக்கப்பட்ட நபருக்குள்ளாக ஆழமாக இருக்கிறது. அந்த குற்ற உணர்வும் குற்றம் செய்த மனிதனுடைய மனதுக்குள்ளாக அதிகமாக இருக்கிறது. இப்ப இந்த ஒரு சூழலிலே தான் கடவுள் ஒரு உதாரணமாக எடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்கு துரோகம் செய்வார்களே என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் நான் உங்கள் மீது பாராட்டுகிற அன்பு அப்படிப்பட்டதல்ல. நீங்கள் எனக்கு துரோகம் செய்தாலும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து மறந்து நான் ஏற்றுக்கொள்வேன். இதுதான் கர்த்தரின் மாற்றம் இல்லாத அன்பு. மனிதர்களுடைய அன்பு எப்படிப்பட்டது? நம்ம எப்படி அவங்ககிட்ட நடந்து கொள்றோங்கிறத பொறுத்து மனிதர்களுடைய அன்பு மாறும். நம்ம அன்பா இருந்தா அன்பா இருப்பாங்க, நம்ம உதவி செஞ்சா உதவி செய்வாங்க. இதுவே நம்ம அன்பா இல்லை அப்படின்னா நம்மகிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க. இல்லை நம்ம உதவி செய்யலை அப்படின்னா நமக்கு உதவி செய்வதற்கு தயங்குவாங்க. ஆனா கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. நாம் அவருக்கு தீமை செய்தாலும், நாம் அவருக்கு துரோகம் செய்தாலும், அவருடைய ஒத்தாசையை நாடி நம்ம அவர்கிட்ட திரும்ப வரும்போது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய், நம் மீது அன்பு பாராட்டுகிற தேவனாய், நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அன்பு மட்டும்தான் மாற்றமில்லாத மெய்யான அன்பு. இந்த உலகத்துல வேற எந்த அன்பும் மாறக்கூடியதுதான், இழக்கக்கூடியதுதான். ஆனா கர்த்தருடைய அன்பு மட்டும் மாறாத அன்பு. அதை நாம் ஒருபோதும் இழப்பதில்லை. அந்த தேவனுடைய உன்னதமான அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொண்டு அவரில் தஞ்சமடைவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.